45 வயசு இவங்களுக்கு. இவங்க 10வது பிரசவம். 10வது பிரசவம் வெளியே சொல்ல முடியாம மறைஞ்சிருந்தாங்க. சார் வந்தாங்கன்னா போய் ஒளிஞ்சிக்குவாங்க. சார் இவ்வளோ இதே இடத்துல நம்ம இப்படி வந்து கண்ணில் பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் சார் மூலமா போலீஸ் பாதுகாப்போட என்னை கூட்டிட்டு போய் போலீஸ் பாதுகாப்பு. ஆனா உலகத்திலேயே போலீஸ் பாதுகாப்போட மருத்துவமனைக்கு போன ஒரே ஆள் நீங்க தான். அம்மா, முதல் முறையா அந்த டாக்டரை பார்த்து பயந்தீங்கல்ல, இப்ப அந்த டாக்டர் உங்களுக்கு யாரு? சாமி மாறிங்க. மல்லம்மா வந்து 45 வயசு இவங்களுக்கு. இவங்க 10வது பிரசவம். 7 குழந்தைங்க உயிரோடு இருக்காங்க. 10வது பிரசவம் வெளியே சொல்ல முடியாம மறைஞ்சிருந்தாங்க. நீங்க வரும்போது மறைஞ்சிருந்தாங்களா? ஆமா. நான் வந்து கன்சீவா இருந்தப்ப சார்கிட்ட சொல்றது கூச்சமா இருந்து சொல்லவே இல்லை. சார் வந்தாங்கன்னா போய் ஒளிஞ்சிக்குவேன். எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நம்ம இப்படியெல்லாம் அந்த அம்மாலே கூப்பிட்டா வராது. பயம். ஹாஸ்பிட்டல்னாவே எங்களுக்கு பயம். காட்டிலே இருந்ததுனால எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கும். சாருங்க நல்லா வெள்ளையா ஷர்ட்டு போட்டுன்னு வந்தாவே எங்களுக்கு பயம். சார் இவ்வளோ இதே இடத்துல நம்ம இப்படி வந்து கண்ணில் பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் சார் மூலமா போலீஸ் பாதுகாப்போட என்னை கூட்டின்னு போய் போலீஸ் பாதுகாப்பு தருமபுரியில் வந்து என்னை காப்பாத்தி இந்த நிலைமைக்கு நல்லா பண்ணி விட்டுனுக்குறாங்க. இப்ப நல்லா இருக்கிறேன் நான். உலகத்திலேயே போலீஸ் பாதுகாப்போட மருத்துவமனைக்கு போன ஒரே ஆள் நீங்க தான். அம்மா, முதல் முறையா அந்த டாக்டரை பார்த்து பயந்தீங்கல்ல, இப்ப அந்த டாக்டர் உங்களுக்கு யாரு? சாமி மாறிங்க. நாங்க செக்கப்புக்கு வந்து அந்த ஊருக்கு போகணும்னா 4 கிலோமீட்டர் மலை ஏறி தான் போகணும். யானைக்காடு. மாசம் அங்க நம்ம டீமோட மொத்தமா போவோம். பயம், யானை பயம்ன்றதுனால டீமோட போவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம போகும்போது முன்னாடி தகவல் கொடுத்துருவோம். இந்த மாதிரி இன்னைக்கு டீம் கேம்புக்கு வரோம், யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க எல்லாம் வந்து அங்க இருக்க சொல்லுங்க அப்படின்ட்டு நான் தகவல் கொடுத்தா இவங்க ஒளிஞ்சுப்பாங்க. இவங்க அந்த பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க பொண்ணுக்கு ஒரு கதை இருக்கு. என்னன்னா 2021 பிரசவ வலி எடுத்துட்டு நைட்டு 1 மணிக்கு எங்களுக்கு போன் பண்ணாங்க. இவங்களோட பொண்ணு அவங்களுக்கு வந்து நைட் 1 மணிக்கு மலை ஏறி போய் நைட்டு அங்கேயே பிரசவம் பார்த்து தூளி கட்டி எடுத்துட்டு வந்து இவங்க பொண்ணு 15 நாள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வச்சு இவங்க பொண்ணை காப்பாத்துறோம். அந்த குழந்தையும் அந்த இதுல வந்து இவங்க என்கிட்ட சொன்னா நான் கூட்டிட்டு போயிடுவேன் தெரிஞ்சு மறைஞ்சு இருந்துட்டாங்க. நான் சிஸ்டர்ல விட்டு பார்க்கும்போது மூஞ்செல்லாம் வீக்கமா இருந்தது. பிளட் வந்து 3 கிராம் 3 கிராம் தான் ரத்தம் இருந்தது. ஹீமோகுளோபின். ஆமா, ஹீமோகுளோபின். கூப்பிட்டு வரவே இல்லை. நான் சைலண்டா கீழே இறங்கிட்டேன். மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கு போன் பண்ணி, சார் எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு, போலீஸ் சப்போர்ட் ரெவென்யூ சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு காலையில 7 மணிக்கெல்லாம் மலைக்கு போயிட்டு கூட்டிட்டு போயிட்டோம். இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மீதி இருக்க அந்த 6 குழந்தைங்களை பார்க்க முடியாது, யாருமே கிடையாது. கூலி வேலைக்கு போகணும். 50 ரூபா 100 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்க சூழல் இருக்கனால அவங்க வரவே இல்லை. அப்புறம் பண உதவியும் செஞ்சு கூப்பிட்டு போயிட்டு அட்மிஷன் பண்ணி பிளட் போட்டு குடும்ப கட்டுப்பாடு சர்ஜரியும் பண்ணி சார் 10வே கொஞ்சம் டேஞ்சரஸ் நம்பர் தான் சார். அதனால இவங்க இப்போ எல்லாரையும் பாத்துக்கிறாங்க. சூப்பர். எங்க அந்த யானைக்காட்டுல அவ்வளவு பெரிய சவால்லையும் தோணுது என்னன்னா இவங்க இல்லைன்னா அந்த 7 பேரை பாத்துக்கவும் முடியாது, அவங்க ஹஸ்பண்ட்னாலையும் பாத்துக்க முடியாதுன்ற ஒரு சூழலா இருந்தது. அம்மா, முதல் முறையா அந்த டாக்டரை பார்த்து பயந்தீங்கல்ல, இப்ப அந்த டாக்டர் உங்களுக்கு யாரு? சாமி மாறிங்க.